மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவேளையில் உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாளிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21-22 தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கபர்னா ஊருக்கு கடந்து வந்து ஒரு ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ணினார். ஜனங்க அவரோட உபதேசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர் வேத பாரகரை போல உபதேசம் பண்ணாமல் அதிகாரத்தோடு உபதேசம் பண்ணினார். அன்பு சகோதரனே சகோதரியே, பாருங்க, இங்கே 2 விதமான காரியங்களை வேதம் குறிப்பிடுகிறது. வேத பாரகர்களை போல அவர் பிரசங்கம் பண்ணலையா, அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டதான அதிகாரத்தை நாம் சரியாக அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு மாத்திரம் அல்ல, நம்மை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்ம எல்லாரை போல வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. நாம் இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? பிரியமானவர்களே, நாம் ஒரு சரித்திரத்தை உருவாக்க வேண்டும். நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் அப்படி சொல்லக்கூடாது. பிறந்தார், வாழ்ந்தார், சாதித்தார், செத்தார், அப்படி நம்ம குறித்து நம்ம மரித்து போனாலும் நம்ம குறித்து என்ன பண்ணணுங்க? பேசப்படணும். இன்றைக்கி எத்தனையோ பரிசுத்தவான்கள், டிஎல் மோடியை போல, ஹட்சன் டைலரை போல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வரலாறு இன்றைக்கு கூட பேசப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் அதிகாரமாய் மகிமை நிறைந்ததாக இருந்தது. டிஎல் ஆஸ்புரன் என்று அழைக்கப்படுகிற தேவ மனுஷன் நீங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரை பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு வந்திருந்தார். அப்போது மதுரையில் இருக்கிற எல்லா தேவ மனிதர்களும் ஒன்று சேர்ந்து அந்த ஊழியத்தை ஒழுங்குபடுத்தினார்கள். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வியாதியஸ்தர்கள் அந்த கூடிகையிலே சுகம் பெற்றார்கள். நம்மை போல ஒரு சாதாரண மனுஷன் தான் டிஎல் ஆஸ்புரன். ஆனால் கர்த்தர் அவரை கொண்டு அநேக முடவர்கள், நடக்காதவர்கள் நடந்தார்கள். அசுத்தாவின் பிடியில் இருக்கிறவங்க சுகம் பெற்றாங்க. அநேகருக்கு அற்புதங்கள் நடந்தது. காரணம் என்னென்னா, பாருங்கள், வசனம் எல்லா காலத்துலேயும் ஒன்று தான். ஆனால் அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காய் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷம் ரட்சிப்புண்டாக்க அது தேவ பலனாக இருக்கிறதா. நம்ம ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒழுங்காக தேவன் விரும்புகிறபடி வாழ்ந்து நம்ம கையில் கொடுக்கப்பட்ட வார்த்தையை நீங்கள் பேசும்போது அன்பானவர்கள் அதில் ஜீவனும் வல்லமையாக இருக்கும். நம்ம செத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்ம வாழ்க்கை சரி இல்லாமல் நம்ம அதிகாரமாக என்ன பண்ண முடியாதுங்க? பிரசங்கிக்க முடியாது. நீங்கள் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் அதில் 15-16 வசனங்களை வாசித்து பாருங்கள். பவுலை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார் என்று கேள்விப்பட்டார். ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைங்க பவுல் செய்கிறது போலவே நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த அசுத்தாவி என்ன பண்ணின தெரியுங்களா? இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நீ யார் என்று சொல்லி அந்த ஆசாரியும் பிள்ளைங்க மேலே பாய்ந்து அவளோட வஸ்திரங்களை உருவிக்கொண்டு அவளை பலாத்காரம் பண்ணி அவங்க வஸ்திரத்தை விட்டு விலகி ஓடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது பாருங்கள், நம்ம வாழ்க்கை சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுங்க? பேச்சு இருக்கும், ஜீவன் இருக்காது. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பேசுகிறவராக இருக்கல, அவர் செய்து காட்டுகிறவராக இருந்தார், வாழ்ந்து காட்டினார். ஆகையால் தான் சாதாரணமான வார்த்தை கூட வல்லமை உள்ளதாய் மாறினது. ஆகையால் அவர் அதிகாரத்தோடு என்ன பண்ணினாருங்க? பிரசங்கம் பண்ணார். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், மடியில் கிணம் இருந்தால் வழியில் பயம். நமக்கு கிணம் இல்லைன்னா வழியில் பயம் இருக்காது. நீ தைரியமாக சத்தியத்தை என்ன பண்ணலாங்க?
பேசலாம், அதிகாரத்தோடு பேசலாம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரம் தேவ மகிமைக்காக 17லேருந்து 19 வசனங்களை வாசித்து பாருங்க. தாம் தெரிந்து கொண்டதான என்னங்க சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாராம். இப்போ சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்ததுனால அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தது. அது மாத்திரமல்ல, நீங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு சபையாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லும்போது, எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்குன்னு சொன்னார். அப்போது அவர் அந்த அதிகாரத்தை என்ன பண்ணுறார் அப்படின்னா, இன்றைக்கு அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்கும் தேவ ஜனங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். பிசாசை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது, பிசாசு உங்களை பார்த்து பயப்படணும். கடந்த வாரத்தில் நான் ஒரு குடும்பத்துக்கு ஊழியத்துக்காக கடந்து போயிருந்தேன். நான் ஊழியத்தை முடித்து வரும்போது என்ன சகோதரி ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா இது போல் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் பல நாட்களாக படுத்த படுக்கையிலேயே இருக்கிறார்கள், நீங்கள் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். நான் நினைக்கிறேன் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமைன்னு. அப்போது நான் சொன்னேன், எனக்கு நேரம் இல்லை சிஸ்டர், நான் வேற ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு, நாளைக்கு வேணுன்னா போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் அந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அப்போ தான் சகோதரி ஊழியத்தை முடித்து வரும்போது நான் சொன்னேன், இப்போ போகலாமா அப்படின்னு சிஸ்டர் கேட்டேன். அவங்க போகலாம் அப்படின்னா, நான் கடந்து போகும்போது அந்த அருமையான வீட்டார் பார்த்திங்கன்னா அந்த மக வந்து படுக்கையிலே படுத்துட்டு இருக்கிறா. பல என்னங்க மாதங்களாக படுத்த படுக்கையிலேயே எழுந்திருக்க முடியாது, யாராவது தூக்கி உட்கார வைக்கணும், அதுவும் சற்று நேரம் தான் உட்கார முடியும், நீண்ட நேரம் உட்கார முடியாது. இப்போ நான் அந்த இடத்துல கடந்து போய் தேவனுடைய மகிமைக்காக சொல்லுகிறேன். நான் அந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த சரீரத்திலிருந்து ஒரு அசுத்தாவி அந்த சகோதரியை விட்டு விலகிறத பார்த்து நான் சொன்னேன், நீங்கள் இப்போ தைரியமாக எழுந்து உக்காருங்கன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த சகோதரி தானாக எழுந்து உக்கார்ந்தார்கள். 2 கை நீட்ட முடியாது, யாரோ தண்ணி குடிக்க வைக்கணும், உடனே அவங்க தண்ணியை பிடிச்சி குடிக்க ஆரம்பித்தார்கள். எதுக்கு சொல்கிறேன்னா பாருங்கள், பல மாதமாய் படுத்த படுக்கையில் யாரோ ஒருவருடைய உதவினால தான் அவங்க உக்காரணும். 2-3 நிமிஷம் நீடு நேரம் உட்கார முடியாது. ஆனால் உடனே அன்னைக்கு ஜெபித்தோம், அற்புதம் நடந்தது. அப்பொழுதே உட்கார்ந்தார்கள். ஏன்னா இயேசுவின் நாமத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆகையால் பிசாசு உங்களை கண்டு பயப்படணும், அவன் உங்களை கண்டு ஓடணும். நீங்கள் அவனுக்கு பயப்படக்கூடாது, அவனை நீங்கள் கண்டு ஓடக்கூடாது. ஆகையால் இந்த 2022 உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதிகாரம் உள்ளதாக இருக்கணும். நீங்கள் பேசும்போது தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துவார். யோசுவா 10:14-15 வாசித்து பாருங்கள். அதுக்கு முன்னும் அதுக்கு பின்னும் ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த நாள் இல்லவே இல்லை. யோசுவா ஜெபிக்கிறார், சூரியனும் சந்திரனை பார்த்து ஆயிலோன் பள்ளத்தாக்கிலும் கிபியோன் பள்ளத்தாக்கில் நில், அப்படியே நின்றது. ஒரு மனுஷ வார்த்தையை தேவன் கனப்படுத்தினார். அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் இயேசு செய்கிறாருங்க. நீங்கள் சொன்னால் கர்த்தர் செய்வார். ஆனால் நீங்கள் யாராக இருக்கணும்னா, அவர் விரும்புகிற மனுஷனா பாத்திரமா அவர் சொல்கிறபடி வாழ்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். எத்தனை பேர் பெரிய காரியம் செய்யணும்னு விரும்புகிறீங்க? இருக்கிற இடத்துல என்னோட கண்களை மூடி ஜெபிக்க முடியுமா? இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, தீர்மானம் பண்ணுங்க. அன்ற கோழையாக பயந்து இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாண்டவரே, இனி நான் அதிகாரத்தோடு உம்முடைய நாம மகிமைக்கா உமக்காக நான் எழும்ப பிரகாசிக்க என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்ல முடியுமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபியாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்திலும் கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சரீரங்களில் கர்த்தர் அற்புதங்களை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கட்டளையிடுங்க. அன்றைய நரம்புகள் தளர்ச்சியோடு இருக்கிற அன்றைய மக்களை இப்பொழுதே தொட்டு அவருடைய நரம்புகள் அன்றைய தகப்பன உயிர் அடையற்றம் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய எலும்புகளில் சாரமற்று போன நிலையில் இருக்கிற மக்களுடைய எலும்புகள் சாரம் அடையட்டும் என்று ஜெபிக்கிறோம். செத்து கிடக்கிற பகுதிகள் இயேசுவின் நாமத்தில் உயிர் அடையட்டும் என்று ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா அசுத்தாவிட வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும், அவருடைய தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும், இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார்? நீங்கள் இன்றைக்கி தான் முதல் தடவையாக வார்த்தையை கவனிக்கிறதா இருந்தால்
எங்களுக்கு இன்னும் அதிகமாக நாங்கள் ஆண்டவர்கிட்ட வர விரும்புகிறோம், வளர விரும்புகிறோம். எங்களுக்கு தேவையா அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜெப குரூப் இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவோ யூடியூப் வழியாகவோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். எஸ்எம்எஸ் வழியாக தொடர்பு கொள்ளுங்க, தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, விசுவாசிங்க, உங்கள் குரூப்பில் இருக்கிற மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.